வணக்கம் லாலீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரீம்ஸ் ஃபார் தி சன் கிங்ஸ். நான் தான் உங்கள் நிம்மி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஒன்ஷாக தானே பார்க்க போகிறோம் நம்ம ஆரம்க்கு. ஸோ இது வரைக்கும் நான் ஆரம்க்கு போட்டதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக தான் இருக்குது. ஸோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எம்சிக்கு தான். ஸோ ஜூலை 21 மேடம்க்கு பர்த்டே. ஸோ அட்வான்ஸாக விஷ் பண்ணுறதுக்கு ஆரமோட ஒன் ஷாட். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை லவ். ஸோ எப்போவுமே ஹாப்பியாக எப்போவுமே எப்படி சொல்கிறது, கஷ்டமே படக்கூடாது, ரொம்ப ஹாப்பியாக மைண்டு போட்டு ரொம்ப பண்ணிக்காத. வேறு என்ன சொல்கிறது, வேறு ஒன்றும் இல்லை, இப்போதைக்கு இது போதும். ஓகே, நம்ம இப்போது சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஒன் ஷார்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எதுவுமே பண்ணலனாலும் எண்டிங்கில் எதுனா ஒரு குளறுபடி பண்ணி வைப்பேன், அதனால் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கும் நம்ம ஆரம்க்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 3 மாதத்தில் எதுவுமே நடக்கலை. அது எப்படி நடக்குது, அது எப்படி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்னா பார்த்துருப்பீங்க, பாவா when your husband is too innocent but in bed. Let's see, பார்த்துடலாமா? ஓகேடா, இப்போ நம்மளே ஸ்ட்ரீம்குள்ளே போயிடலாம். ஸோ இது ஒரு மார்னிங் டைம். நீங்கள் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு உங்கள் எப்படி ட்ரெஸ்லாம் சரி பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. போயிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு மூஞ்சி கழுவிட்டு கீழே போகிறீங்க. நீங்கள் இப்போ வரைக்குமே தனி பெட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் பக்கா கிராமத்து பொண்ணு, அப்படியே சாரி அந்த மாதிரி தான். நீங்கள் இந்த சுடிதாரு, இந்த ஸ்டைலாக பண்ணுற ட்ரெஸ்லாம் கிடையவே கிடையாது, அறவே கிடையாது. ஃபுல்லாகவே இந்த தான். ஸோ நம்மளோட நம்ஜுன் பார்த்திங்கன்னா கொரியாலேயே ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். ரொம்ப நம்பர் 1 இல்லைனாலும் ஒரு அளவுக்கு போகிற சிஇஓ. ஓகேவா? ஓகேடா. ஸோ அவர் எப்போவுமே தனியாகவே தான் இருப்பார். அண்ட் மேரேஜ் கூட எப்படின்னா பார்த்த உடனே பிடிச்சிருக்கும், கல்யாணம் பண்ணியிருப்பார். பட் அவருக்கு எப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும், ஃபர்ஸ்ட் மூவ் எப்படி பண்ணுறது அவருக்கு தெரியல. ஸோ தட் இத்தனை மாதம், இந்த 3 மாதம் அப்படியே ஓடி போயிருக்கோம். ஓகேடா, பேக் டு தி ஸ்டோரி. ஸோ நீங்கள் அப்படி கீழே போய் காஃபிலாம் போட்டுட்டு நீங்கள் நேராக நம்ஜு ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ணிகிட்ருக்கீங்க. பாவா, பாவா, யார் இது? டைம் என்னாச்சு? 7:30. வாயன் அப்படி சொல்லிட்டு கல் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கீங்க. காஸ் அவர் மேலே ஷர்ட் மட்டும் போடாமல் கீழே வேறு ட்ரௌசர் மட்டும் போட்டிருக்காரு. பாவா, காஃபி? தேங்க்ஸ். எனக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்து அயன் பண்ணி வச்சிடறியா? அவர் தூக்கு கலப்பத்தில் இருக்கார், பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹாட்டாக இருக்கான். ஒன்று தான் வாயன். பண்ணி வச்சிடறேன். ஸோ அவன் எதிர்க்க தான் ரொம்ப இன்னசென்ட்டு, பின்னாடி பக்கா எப்படி சொல்கிறது, பொறுக்கினே சொல்லலாம். ஸோ நீங்கள் அப்படியே எப்படின்னா ஃபுல்லாகவே எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்வத்தோடு கல்யாணம் பண்ணி வந்திருப்பீங்க. பட் ஃபஸ்ட் நைட்டே புதுசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொண்ணு தான் நீங்கள். ரொம்ப எல்லாத்துலேயும் ஆர்வம், அந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வம். ஸோ உங்கள் ஃபேமிலி இப்படி காட்டின உடனே ஆஹா கொரியா மாப்பிள்ளையா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆளாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆள் நீங்கள். ஆனால் இவன் அப்படியே ஆப்போசிட், இருக்கிற பாடி இதுக்கும் அண்டு பார்க்குறதுக்கும் அப்படி இருந்துட்டு இவர் தான் இன்னசென்ஸ் எல்லாம் நம்புவீங்களா அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப பாவம். வெளியில் பார்த்தா அச்சோ பாவம்டா, அந்த பொண்ணை டெய்லி டைட்டை வச்சு செய்கிறான் போலடா அப்படின்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. பட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரியான அம்பாச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே திக்கி திணறி அந்த இடத்துலேருந்து கீழே வந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு நம்ம நம்ஜுனை பாவான்னு கூப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் நீங்கள் அப்படி கூப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ரியாக்ஷனே கொடுக்க மாட்டான் பயப்பில்லை. எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளேயே அடடா எப்படி கூப்பிட்றா நம்மளை பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு நினைப்பான். பட்
நேரில் வந்து ஒரு ரியாக்ஷனும் இருக்காது. சுகாவுக்கு மேலேன்னு சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்கிறது, ரோபோட் மாதிரி இருந்துட்டு ரோபோட் மாதிரி போகிற ஆள் அவன். ஸோ நீங்கள் அப்படியே கீழே போயிட்டு அவனுக்கு தேவையான டிஃபன்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்து அவனுக்கு ட்ரெஸ்ஸும் அயர்ன் பண்ணி வச்சுட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கரெக்டாக டோர் பெல் ரிங் ஆகும். ஸோ நீங்கள் ஓடி வந்து பார்க்குறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு, யார் நீங்கள்? ஓ, ஒன்று கொல்ல வந்திருக்கேன் ஒன்றா. ஏய், யார் நீ நம்ஜூன் அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. ஸோ நம்ஜூன் இதை கேட்டுட்டு பதறி அடிச்சுட்டு டபுளோடி ஓடி வரான் கீழே. என்னடி ஆச்சு? என்னாச்சு அப்படி சொல்லிட்டு ஓடி வரான். இந்த பையன் கீழே உங்களோட ஷோல்டரை பிடிச்சி வாலில் பின் பண்ணி கோமா கழுத்தில் ஒரு கத்தியை வச்சு மிரட்டிகிட்ருக்கான். இந்த வீட்டில் 2 நகையெல்லாம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்து இப்போ என் கையில் வைக்கிறேன். பாவா அப்படி சொல்லிட்டு கத்திட்டே இருக்கீங்க. ஸோ நம்ஜூன் கிட்ட வந்து அந்த பையனை திருப்பி அப்படியே மூஞ்சில் குத்த போகிறான். அடிக்காதரா நான் தாண்டா அப்படி சொல்லிட்டு மாஸ்க் கழட்டி காட்டுறான். பார்த்தா நம்ம ஜின்னு. ஜென் மாமா நீங்களா? நான் தான் பையன். எப்படி பயப்படுறதுக்குள்ள? ஐயோ போங்க மாமா, பயந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே கிச்சனில் போயிடுறீங்க. நம்ம நம்ஜூன் பாவமாக மேலே சோப்பு கீழே டவலு அரைக்குறையாக வந்து நின்றுட்டுருக்கான். டேய் மயிராண்டி, இப்படி தான் பண்ணுவியா? சரிடா கோச்சிக்காத. ஸோ நம்ம கிம் வேறு யாரும் இல்லை, நம்ம நம்ஜூனோட அண்ணன், பெரிய அண்ணன். ஸோ மாமான்னு கூப்பிடுவீங்க நீங்கள். இவன் தான் செகண்டு அண்ட் 3வது ஒரு தரத்தில் இருக்குது, அது பின்னாடி வந்துட்டுருக்கு. ஸோ தயாம் வேறு யாரும் இல்லை. ஸோ நீங்கள் அழுதுகிட்டு கிச்சனில் நிற்கிறீங்க. ஸோ நம்ம நம்ஜூன் கிச்சனில் வந்து உங்களை எட்டி பார்த்துட்டு, பயப்படாதடி, அவன்தான். நானே ஒரு மாதிரி பயந்துட்டேன். ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு ஒன்றே அவன் போயிடுறான். நீங்கள் அப்படி கோச்சிக்கிட்டு பொண்டாட்டி பயப்படும் போது எப்படி சமாதானம் பண்ணுன்னு கூட தெரியாது. நான் பார்த்துக்கிறேன்னா உடனே போயிடுறதா? என்னடா புருஷன், ஒன்றும் தெரியாத புருஷன் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்குன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்களா? நம்ம ஜின்னு கீழே விழுந்து சிரித்து போராட்டு அப்புறமா கிச்சனுக்குள்ளே வரோம். நம்ம நம்ஜூன் மூஞ்ச முறைச்சிக்கிட்டே, கழுத மூஞ்ச பாருனலா, அண்ணகாரன் தான் நினப்பு, இன்னும் 10 வயசு பாப்பாடுறா நீ. அதெல்லாம் என் பழகண்டா, நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிச்சனில் வந்து, வயன் சாரி போங்க மாமா, பயந்துட்டேன். சரி ஓகே அழாத அப்படி சொல்லிட்டு கண்ணெலாம் தடைச்சி வர்றாரு. ஸோ நீங்களும் அவரை பார்த்துட்டு, இனிமேல் இப்படிலாம் பயமுறுத்தாதீங்க, பயமாக இருக்கு. சரி ஓகே டோன்ட் வரி, சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன், நீ என்ன ரியாக்ஷன் பண்ணுறேன்ட்டு. சரி நீங்கள் போய் உட்காருங்க, உங்களுக்கு காஃபி எதுனா போட்டுட்டு வரேன். ஓகே, கூட ஒன்று வருது, அதுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு வச்சிரு, அப்புறம் தக்கான்னு வந்து குதிக்கும். தயம் வரானா? சொல்லவே இல்லை. வயசில் ஒரு ஆள் இந்த வீட்டுக்கு வருதுன்னொடனே அப்படியே ஹாப்பியில் பொங்குறது. பின்ன வீட்டில் தனியாக இருக்கேன், வெளியும் எங்கேயும் போகிறது கிடையாது, ஜாலியாக தானே இருக்கும், இனிமேல் ஃபன் தான் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பேசிட்டு, இதை நீங்கள் குடிச்சிட்டே இருங்க, இதை போய் நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னது இது? இல்லை இது நேற்று என்கிட்ட ஃபைல் எடுத்து வைக்க சொன்னார், நான் கொடுக்க மறந்துட்டேன், அதுதான். சரி நீ போ. ஸோ அப்படி நீங்கள் மேலே போவீங்களா? ஸோ படிக்கட்டு ஏறி பாதி போனோடனே நம்ம எப்படி சொல்கிறது, கீழே இருக்க ஹால் மறைஞ்சிரும். ஸோ மேலே ஏறி போகிற வழியில் மட்டும்தான், கீழேருந்து மேலே பார்த்தா தெரியாது. ஸோ மேலே போயிட்டு நீங்கள் உங்கள் சாரியை கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, இடுப்பு நல்லா ரிவீல் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. பாவா வந்துட்டாளா? ஸோ அப்படியே கதவு திறந்துட்டு,
நான் என் இந்த ஃபைல் கொடுக்க வந்தேன். ஓ தேங்க்யூ ஓ அப்படி சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி சாத்திடுறான் கதவை. இவெல்லாம் எனக்கு புருஷனா இல்லை வேறு எதவனா? கீழே ஒரு பொண்டாட்டி பயந்தனே, மேலே தனியாக வந்திருக்காளே, அதுவும் இவ்வளோ ஹாட்டாக எவடா இருப்பா? இழுத்து வச்சு, என்னடி பொண்டாட்டி பயந்துட்டியா, நான் இருக்கேன் எப்படாத அப்படின்னு கொடுப்பான்னு பார்த்தா, சரி வாயன் போ அப்படின்றான். என்ன புருஷன்டா நீ? உன்னை நான் எப்படி என் வேலைக்கு கொண்டு வர பக்க போகிறேன்? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே, நீங்களும் பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சாரியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கீழே போகிறீங்க. ஸோ நம்ம கரெக்டாக தயம் உட்காந்துருக்கோம் ஹாலில். தயம் எப்போ வந்த அப்படி சொல்லிட்டு ஓடி போய் ஆரம்பமாக உட்காந்துறீங்க அவன் பக்கத்தில். என்னடி எப்படி இருக்க? அப்படி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அன்னை கூப்பிடுன்ட்டு. எனக்கு வராது அதெல்லாம், நான் இப்படி தான் கூப்பிடுவேன். நான் என்னை கோச்சுக்குவியா? அதெல்லாம் கோச்சிக்க மாட்டேன், இவங்க அண்ணன் எதிர்க்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கூப்பிடுனேன். அப்புறமா என்னை மிரட்டுற, பார்த்துக்கிறேன். ஸோ அப்படியே உங்களை டீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃபன்னாக பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லிடுறீங்க. ஸோ அதுக்காக உங்கள் நெக்கில் கையை வச்சு இருக்கிறான். ஒன்றா வலிக்குது இனிமேல் சொல்ல மாட்டேன் தயம் ப்ளீஸ் சொல்ல மாட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேன். சொன்னா கேளு இனிமேல் ப்ராமிஸாக அந்த பேரை வச்சு உனக்கு கலாய்க்க மாட்டேன் சரிடா அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ஜன் மேலேருந்து கீழே இறங்கி வருவார். பார்த்த உடனே ஒரு அழகான காட்சியாக நீங்கள் அவனை விளையாடிட்டுருக்கீங்க. ஆனால் அவன் நார்மலாக வந்துட்டு உட்காந்துட்டு, பசிது ஜென் சாப்பிட்லாமா? தயங்க அண்ணா எப்போ வந்தீங்கோ? நான் தான் உனக்கு எப்படா வந்த? இப்போ தான் வந்தேன். என்ன நீ பொண்டாட்டி வளர்த்து வச்சுருக்க? சொல் பேச்சு கேட்க மாட்டேது, எதனா ஒரு பேர் வச்சு நான் கலாய்ச்சிட்டே இருக்கு. அண்ணி 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 யா அண்ணி என்ன இப்படி மாறிடுறான்? சரி விடு, அதெல்லாம் கண்டுக்கூடாது. அவளும் எனக்கு ஒரே ஏஜ் தானே, அண்ணின்னு கூப்பிடணுமா? கூப்பிட்டு தாண்டா ஆகணும், பிகாஸ் ஷீ இஸ் மை அண்ணி. கரெக்டாக இனிமேல் கூப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு போய் வெடுக்குன்ட்டு டைனிங் ஹாலில் உட்காடுறான். ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் ட்ரெஸ் மேலே லைட்டாக விலகுமா? நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியாதது. ஸோ நம்ம அப்படி தண்ணி குடிக்கும் போது சும்மா அப்படியே பார்ப்பாரு. பார்த்தா ஒரு பக்கம் ஜஸ்ட் அப்படியே ரிவீல் ஆகும். அப்படியே கஸ் பண்ணிவிட்டு என்ன ஃபீல் விட்டு நிற்கிறோளா இல்லை பாவா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் நிற்கிற லுக்குக்கும் உங்கள் வாய்ஸ்க்கும் நீங்கள் கூப்பிட்ற விதத்துக்கும் பையன் பிள்ளைக்கு இப்போ தான் ஏதோ உள்ள ஆரம்பிக்குது. அது அது இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு கீழே குஞ்சிட்றான். ஸோ நம்ம தயம் பார்த்துட்டு, ஒழுங்கா ட்ரெஸ் போடுறீ, அதான் என்ன சொல்ல வந்துச்சு. அப்போது நீங்கள் மட்டும்தான் லேடி, நம்ம கிம் நம்ஜின், கிம் சக்ஜின், கிம் தாயாங் 3 பேரும் பசங்க. ஸோ டக்குன்ட்டு அந்த இடத்துல நம்ம தாயாங் வந்து ஓப்பனாக பேசும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, அது சாரி, நான் திருத்ததில் ஒன்றும் தப்பு இல்லையே, என்னதுக்கு அப்படி பார்க்குறேன். ஸோ நம்ஜின் இது கண்டிக்கல, சாப்பிட்டுதான் இருக்காரு. நம்ம ஜின் தரையாக்கி கொடுத்துருப்பாரு. அதுக்கு நான் நார்மலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி சொல்லணும் அந்த மாதிரி தான் சொன்னேன். ஏன் மேலே தப்பு எதுவும் இல்லையே, சாப்பிட்டு போ அப்படி சொல்லிட்டு சொன்ன உடனே டக்குன்னு அவன் ஏதோ ஒரு மாதிரி டக்குன்னு ஜென்னு மூஞ்சி காட்டினதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு சாப்பிடாம எழுந்திரிச்சு போயிடுறான் அந்த இடத்த விட்டு. தயம்
ஐயோ அண்ணா விடுங்கண்ணே. அவன் அப்பத்துலேருந்து என்கிட்ட அப்படி தான் ஓப்பனாக பேசுவான். ஃப்ரெண்டு தானே, விடுங்க. இல்லைம்மா அது இருக்கட்டும். ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி போயிருப்பீங்க. தயாங் தயாங் சாரிடி. இட்ஸ் ஓகே விடு. அது அவர் கொஞ்சம் வயசில் பெரியவரில், அதனால அப்படி. இல்லை என் மேலே தான் தப்பு. அத்தனை பேர் முன்னாடி இப்படிலாம் சொல்லிடக்கூடாது. நான் நார்மலாகவே காலேஜில் கூட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் அப்படி தான் பேசுவோம். அதனால தான் உங்ககிட்டவும். இட்ஸ் ஓகே, நான் தப்பாக எடுத்துக்கல. அண்ணன் தப்பாக எடுத்துருவோம்ல, அதெல்லாம் எதுவும் இல்லை, விட்டுறேன். நீ நார்மலாக தான் சொன்னேன். உங்கள் அண்ணன் உன்னை எதனா சொன்னாரா? நார்மலாக தானே இருந்தார். இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அவனோட பேக்கை டாப் பண்ணி கொடுத்துட்டே பேசிகிட்ருக்கீங்க. ஐ மீன் முதுக. ஸோ நம்ம நம்ஜுன் அப்படியே வெளியே வருவாரா? தயம் அண்ணா ஆஃபீஸ் போகிறேன், கூட வரியா? வரேண்ணா. வா வயன் அண்ணா பார்த்துக்கோ. அண்ட் மதியானம் ஜினோட ஒய்ஃப் பசங்களாம் வருவாங்க, அவங்களையும் பார்த்துக்கோ. சரிங்க. ஓகே. ஸோ அப்படி சொல்லிவிட்டு நம்ம நம்ஜூனை கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ நம்ம நம்ஜூன் காரில் ஏறி உட்காந்தோடனே நம்ம தயங்க பார்த்து, நீ எப்போவுமே என்கிட்ட அப்படி தான் பேசுவியா? இங்கே பாருண்ணா, உன்னை அலைன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே நானும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஐ மீன் பொண்ணு பார்த்த அன்னிலேருந்து. ஸோ அதனால் நான் என் காலேஜ் பசங்கிட்ட எப்படி பேசணும் அந்த மாதிரி தான் பேசினேன். எனக்கு தெரியும் நீ நான் தப்பாகவே எடுத்துக்கல. அந்த இடத்துல நீ திருத்தும் போது ஓகே அப்படி தான் இருந்துச்சு. நீ எதுக்கு தப்பாக எதை யோசிச்சுட்ருக்க? சின்ன கொஞ்சம் நம்மளோட பெரியவன்றதுனால அவன் அதில் ரியாக்ட் பண்ணிட்டான், அவ்வளோதான். and இன்னொன்று, ஆக்சுவலி அவன் எதுக்கு அப்படி சொல்லியிருப்பானா, அது இவனுக்குள்ளே இருக்க ப்ரைவசி. அதை நீ ஏன் சொன்ன அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு கோவம். தட்ஸ் இட். நான் ஆக்சுவலி நீ பார்த்ததை நான் பார்க்கல, பட் நீ அவகிட்ட சொல்ல தவிச்சதை நான் பார்த்தேன். ஏன் பொண்டாட்டியோட வேறு யாரும் பார்த்துடக்கூடாது, நீ அதை சொல்லவும் முடியாமல் தவிச்சல, அதை பார்த்தது தானே நான் நார்மலாக சொன்னேன், அவ்வளோதான். இட்ஸ் ஓகே. நீ ரொம்ப வளர்ந்துட்டு தான். நான் இதுக்கெல்லாம் வளர்ந்துட்டேன், சரி விட்டு நான் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அவங்க 2 பேர் ஃப்ரெண்டாக பேசிட்டு போகிறாங்க. இங்கே நீங்கள் வீட்டில் நம்ம ஜென் போயிட்டு அவங்க ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு வரதுக்கு போயிருப்பார். அது வரைக்கும் நீங்கள் ஃபோன் பேசலாமேட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு உட்காந்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வச்சு கலாய்ச்சி தள்ளுறாளுங்க, இன்னுமும் நடக்கலை அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பேசிடுறாளுங்க அவங்கள பற்றி. ஏண்டி இங்கே பாரு, எப்படி ஒரே மாதத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு வந்து சொல்கிறேன். அப்போ என் பேரை மாற்றிக்கிறேன்டி. என் பேர் ஒயன் இல்லை, என் ஒயின்னு மாற்றிக்கோ. சாவடிச்சிட உடனே பார்க்க தானே போகிறோம். முதல்ல அதுக்கான வேலையை எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போடு. அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன்டின்னு சொல்ல. அதுக்கு இங்கே வழி காணுமா? போடி போ அப்படி சொல்லிட்டு போட்டு கலாய்ச்சி விட்டுறாளுங்க. இன்றைக்கி எனக்கு தெரியாதுடா, இன்றைக்கி எனக்கு நடந்தே ஆகணும்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் கோவப்பட்டுட்டு நீங்கள் நேராக இப்போது ரூம்குள்ளே தான் போகிறீங்க. ரூம்குள்ளே போயிட்டு ஐயோ இப்படி அப்படி நடந்துக்கிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறது, எதனா ஒன்று பண்ணுமே, கோவப்படுத்துகிற மாதிரி பண்ணுமே, என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, ஐயோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஈவினிங் டைம் வராரு வீட்டுக்கு. வீட்டில் யாரும் இல்லை, வீடு சைலண்ட்டாக இருக்குது. ஒயான் என்ன யாரும் காணும். சின்ன எங்க சின்ன ஒய்ஃபு அண்ணிலாம் வரேன்னாங்கல்ல,
ஆளே காணும். எங்கே போயிருப்பாங்க? வயான் எங்கே இருக்க? ரூம்லையா? அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமை திறந்து பார்க்குறாரு. உங்கள் ரூமில் இல்லை. ஸோ நேராக அவர் ரூமுக்கு வராரு. ரொம்ப இருட்டாக இருக்குது. என்ன அது இவ்வளோ இருட்டாரு? ஸோ அப்படியே லைட் ஆன் பண்ணுறாரு. பார்த்தோன்னே ஒரு மாதிரி இருக்குது அந்த இடமே. ஸோ லைட் ஆன் ஆனே அந்த குட்டி குட்டி கேண்டில்ஸ் வச்சுருப்பீங்க, ஐ மீன் அது ஆர்டிஃபிஷியல் கேண்டில்ஸ். ஸோ அதில் லைட் எரியும். ஸோ பெட்டு மேலே ஃபுல்லாக ரோஸு, அங்கன்னு பார்த்தா கேண்டில்ஸு. ஸோ அப்படி ஒரு மாதிரி ஹீட் ஆகுது அவருக்கு உடம்பு. அந்த சீனரி பார்த்தோன்னே ஏன் எங்கே இருக்கா அப்படி சொல்லிட்டு அப்போ கரெக்டாக டேபிள் மேலே ஃபோன் அடிக்கும். சே, ஃபோனா? ஹலோ தம்பி, இன்றைக்கி நாங்கள் அங்கே வரமாட்டோம். என்ஜாய் என்ன? சீக்கிரமாக ஒரு புள்ளியோ இல்லை பொண்ணும் பெற்று கொடுத்துருப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னோட வைஃப் தான். என்ன என்ன நடக்குதுங்க? எனக்கு புரியல. ஏ வயன் எங்கே இருக்க அப்படி சொல்லிட்டு இப்போ டோனே மாறுது அவனுக்கு. தான் இருக்கேன் பாவா, இல்லை வா பார்க்கலாம். அப்படியே அவன் ரெஸ்ட் ரூம் பக்கமாக திரும்பி பார்ப்பான். ஸோ உள்ளே இருந்தவங்க குரல் கேட்குது. ஏய் உள்ளே இருக்க? என்ன விளையாடிறியா? ஆமாம், வெளில வா பாவா. ஐயோ குரலே ஒரு மாதிரி. அப்படியே அவன் பேக் கழட்டி வச்சுட்டு அங்கே ஷூ போட்டிருப்பான் இல்லையா, ஸோ அதையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே வரான். நீங்கள் அப்படி இந்த பார்த்தப்பில் வெறும் ஒரு ஹாஸ்பிட்டல்ஸோட அப்படி பார்த்துட்ருக்கீங்க. பாவா கிட்டவா, பாவா கிட்டவா, கிட்டவா. வயன் வயன் நீங்களா? சொல்லுங்கக்கா சொல்லுங்க. இல்லை, பசங்க ரொம்ப அழுதுகிட்டே இருக்கு, பால் மட்டும் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு வரேன். ஸோ இவ்வளோ நேரம், ஐ மீன் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்த சீனியர்லேருந்து ரூமில் அவர் பார்த்துருப்பார் இல்லையா, அது வரைக்குமே இமேஜினேஷன் தான். ஸோ எப்போ தான் எனக்கு ரொமான்ஸ்னு ஒரு என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படி சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ இந்த பசங்க வேறு அத்தை என்னை தூக்கு, சித்தி என்னை தூக்கு அப்படி சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் வந்து நிற்கிடுங்க. தூக்குறேன் வாடா, டே இப்படி வாடா, ஐயோ எனக்கு பால் வேணும், எனக்கு பிச்சு தான் வேணும் மம்மம் அப்படி சொல்லிட்டு ஒன்று ஒரு பக்கம் அழுகுது. ஸோ ஜின்னுக்கு மொத்தம் 3 பசங்க, 3 ஒரு விதம். கடவுளே என்னை காப்பாற்று அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நைட்டு நம்ம ஆரம் 2 பேருமே வந்துடுறாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு பாவா ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, டிஃபன் சாப்பிடலாம் எல்லாரும். சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு அவனும் போகிறான். எப்போ தான் அந்த மறுப்பு மூச்சு மாறுமோ, எனக்கு எப்போ தான் ஒரு விடுவி கால் பிறக்குமோ, ஒரு கர்மமும் புரியல அப்படி சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ இப்போது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ஃபன்னாக பேசிவிட்டு அப்படியே எல்லாரும் தூங்க போயிடுறீங்க. ஸோ சொல்லியிருப்பேன் ஸ்டார்டிங்லேயே, நீங்கள் ஒரு ரூமில் அண்ட் அவர் ரூமில் தனி ரூமில் தான் தூங்குவீங்க. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு படுக்க போகிறீங்க.
ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்கும். நீங்கள் கலக்கத்துலேயே அப்படி போய் ஓப்பன் பண்ணுறீங்க. யார்? பொண்டாட்டி, நான் தாண்டி அப்படி சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. நீங்கள் அப்படியே தப்புன்னு அப்படி கண்ணு திறந்து யாரா நீ அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தனும் நம்பிச்சோன் ஒரு மாதிரி வேத்து ஒரு மாதிரி ஹாட்டாக பயம் பிள்ள. ஸோ அப்படியே கதவு சாத்திட்டு அப்படியே உங்களை வாலில் பின் பண்ணி கிஸ் பண்ணுறான். பாவா நல்லா ஓப்பன் பண்ணுறேன். நல்லா ஓப்பன் பண்ணா என்னாச்சு உனக்கு? என்ன என்ன கடவுள் எதுனா இருக்கானா? இப்படி இவ்வளோ சீக்கிரம் பழக்கத்துக்கு கொடுக்குறான். மூச்சு விட முடியல. வெயிட் பண்ணுங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாடி என்னால். கிட்ட வாயேன். பாவா, பாவா கூப்பிடாத. எனக்கு ஒரு மாதிரி அப்படி ஏறுது. என்னடா ஆச்சு உனக்கு? எதுவும் கேட்காத, எதுவும் பேசாத, என்கிட்ட வா, கிட்ட வா அப்படி சொல்லிட்டு அப்படி கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னாச்சு அவருக்கு? ஐயோ கிட்ட வாடி. ஸோ அவன் பாட்டுன்னு உங்கள் கழுத்தில் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் எதை யோசிச்சிட்டே இருக்கீங்க. நீங்கள் மோன் பண்ணலன்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தில் அப்படி ஃபைட் பண்ணுறான். அப்படிதான் பண்ணு. என்னத்தை யோசிச்சுட்ருக்க? ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு கழுத்தில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவ டாடி நான் என்னாச்சு உனக்கு தெரியாது? என்னாச்சா? அதுவா எனக்கு தெரியல என்னமோ ஒரு மாதிரி தெரியலடி, ஒரு மாதிரி ஃபீலிங்கு. அதான் என்ன எதுவும் கேட்காத, இப்போதைக்கு எதுவும் கேட்காத, நாளைக்கு காலைல பேசிக்கலாம். முன்னாடி அப்படி சொல்லிட்டு கிட்ட இழுத்து நல்லா என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே அவங்க நெக்கில் இருந்து கீழே ஸ்பாட்டுக்கு வரான். ஸோ ஒரு பக்கம் சக் பண்ணிட்டா, இன்னொரு பக்கம் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன பண்ணுறீங்க? போதும் பாவா. போதுன்ற தவிர வேறு எதுனா சொல்லு பொண்டாட்டி. என்னால் முடியல. என்னென்னமோ தோணுதுடி. இப்போதி எதுவும் போதும் வேணாம். இந்த வார்த்தை விட்டுரு. வேறு எதுனா சொல்லு. சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இருக்க ஸ்கர்ட்டையும் ரிமூவ் பண்ணி கீழே போட்டுடுறான். ஸோ அப்படியே அவங்கக்கிட்ட வந்து கிஸ் பண்ணிட்டே ஃபிங்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வலிக்குது ஃபீல் பண்ண. ரொம்ப சொல்லிக்கொண்டு தாங்கிக்கோ, புரியுதா? ஐயோ வேண்டாம், ரொம்ப வலிக்குது. ஸோ அட் அ டைமில் 3 ஃபிங்கர்ஸை இன்செர்ட் பண்ணதால் சுத்தமாக முடியல உங்களால். அப்படி தாண்டி இருக்கும்.
வலிக்குதா? ஏய், பாவான்னு மட்டும் சொல்லாதா? இன்னும் என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது பொண்டாட்டி. பாவா தான் என்னாச்சு பாவாக்கு? ஓகே, இப்போ சிட் பண்ணா உனக்கு அவ்வளோ வலி இருக்காது. லெட்ஸ் கோ. ஸோ அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே செட் பண்ணிடுறான். ஸோ ட்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால இன்னும் பயங்கரமாக வலிக்குது. பாவா வலிக்குது பாவா, வேணாம் ப்ளீஸ். அழாத கிட்ட வா. வலிக்குது பாவா, பாவா ப்ளீஸ் பாவா. நம்ஜூன்னு சொல்லாதடி, இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணுவேன். பாவா 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 தான் பாவா தான் இன்னும் கொஞ்சம் தான் முடிஞ்சிடும். அப்புறம் ஜோலியாக தூங்கலாம். வலிக்குது. அவ்வளோதான் வலிக்குது ப்ளீஸ். கொஞ்ச நேரம்டி, அப்புறம் உனக்கு சரியாக போயிடும். எதுவுமே தோணாது. சரி பாபா அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இப்படி கொஞ்சம் நேரம் போகுது. நீங்கள் கீழே அவன் மேலே, அவன் கீழே நீங்கள் மேலே, அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போகுது. ஸோ அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரில. இன்னும் கொஞ்சம் ஹைப்பில் அப்படியே உங்களை தூக்கி அவனோட லேப்பில் உட்கார வச்சுட்டு உட்காந்து மென்கி பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ரொம்ப வலியில் துடிக்கிறீங்க, பட் இட்ஸ் ஓகே. அட் த சேம் டைம் ப்ரெஷரும் ஃபீல் பண்ணுறதுனால போயிட்டுருக்கு. போதும், ரொம்ப வலிக்குது பாபா போதும். தொண்டையை கட்டிச்சு பாருடி, கொத்தாம தரையே கொஞ்ச நேரம். நீங்கள் கத்தினாலும் கடிக்கிறீங்க, கத்துலனாலும் கடிக்கிறீங்க. நான் இது பண்ணிட்டோம் பாபா. போதும் பாபா, வலிக்குது பாபா. இப்படி பண்ணாதடி, என்ன பண்ணாதானே. ஸோ நீங்களும் உட்காந்துருக்கீங்க, அவனும் உட்காந்துருக்கான். ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப ஸ்வெட் ஆகி, அவனோட ஸ்வெட் உங்கள் மேலே, உங்கள் ஸ்வெட் அவன் மேலே, அப்படி சொல்லிட்டு உங்களோட ஃப்ரீ ஹேர் வேறு. ஸோ அந்த முடியெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் வேர்வையில் செட் ஆகி அப்படியே உடம்போட ஒட்டி இருக்குது. ஸோ உங்கள் நெத்தியிலேருந்து, உங்கள் நெக்கிலேருந்து விழுற ஸ்வெட்ஸ்லாம் அப்படியே போயிட்டு கரெக்டாக உங்கள் 2 பேரோட அங்கே தான் போய் நிற்குது. ஸோ ஒரு மாதிரி மெஸ்ஸியாக இருக்கீங்க 2 பேரும். வலிக்குது. அவ்வளோதாண்டி, போதும். அவ்வளோதாண்டி, முடிஞ்சா அவ்வளோதான் வருதான், அவ்வளோதான் பாபா, அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. போதும். இருடி, ஃபீல் பண்ண வர்றியா? லவுடி நடிச்சுக்கிறான். அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக அவங்களுக்கு உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை படுக்க வச்சு அப்படியே உங்கள் ஷோல்டரில் அப்படி தலை வச்ச மாதிரி கிட்ட வந்து படுத்துக்கிறான். I love you பாபா, I love you too. என்ன உனக்கு திடீர்னாச்சு இப்படிலாம் பண்ணுற? ஸோ அப்படியே அவன் நீங்கள் பேச வர்றது கேட்காம டாப்பிக்கை மாற்றி
சரி தூங்க, நாளைக்கு காலையில் எழுந்துச்சி நான் வேலைக்கு போகணும். ஐ லவ் யூ டி. எப்போவுமே இதே மாதிரி லவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச். அப்படி சொல்லிவிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு பார்த்துட்றான். என்னவா பேச்சு மாற்றிட்டான். ஸோ உங்களுக்கும் செம்ம டயர்டுன்றதுனால நல்லா தூங்கிட்டீங்க. ஸோ இப்படி மார்னிங் ஆகும். மார்னிங் எழுந்தோடனே நீங்கள் கீழே போவீங்களா? ஸோ நம்ம ஜின்னோட ஒய்ஃபை உங்களை பார்த்து நம்மகிட்ட சிரிப்பு சிரிச்சிட்ருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப முடியாது, நடக்கவே முடியல, ஒரு minute டக்கு மாதிரி போவீங்க. ஸோ அப்படி கிச்சன் உள்ள போனால் எல்லாம் ரெடியாக இருக்குது. காசு நம்ம ஜின்னோட ஒய்ஃபெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? நானே பண்ணிட்டுருப்பேன்ல. இட்ஸ் ஓகே வாயன், பரவாயில்ல, நானே பண்ணிட்டேன். சரிங்கக்கா. அப்படியே ஹாலுக்கு வருவீங்க. நம்ம தாயாங்க உங்களை பார்த்துட்டு, என்ன வாயினே வா. என்னடா இருவாயன், நான் போய் உனக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். ஐயோ மாமா இருக்கட்டும், இரு உட்காரு, பரவாயில்ல, ரொம்ப டயர்டாக இருப்பேன், நான் போய் எடுத்துகிட்டு வரேன். டயர்டாக இருப்பேனா? எங்களுக்கு எப்படி தெரியும்? என்னவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போது நம்ம தாயம் உங்களை பார்த்துட்டு, நல்லா தூக்கமாகவும் என் நைட்டு நல்லா தூங்கின தாயம் ஏன் கேட்குறேன்? இல்லை நீ நல்லா தூங்கின எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு மட்டும்தான் அவங்க ரூமில் நைட்டு பல்லான ரொமான்டிக் சாங்ஸ்லாம் கேட்ட மாதிரி இருக்குது. ரொமான்டிக் சாங்ஸா? அது என்னன்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. அப்போது நம்ம சின்ன அங்கேருந்து ஒரு காஃபி மக்கு தூக்கி போடுறாரு. அது கரெக்டாக கேட்ச் பிடிச்சிட்டு, எப்பா நிறையா மண்டை போயிருக்கோம். நான் சும்மா தானே விளாண்டுருந்தேன், பண்ணிட்டா அவனுக்கு. நான் தான் சொன்னேன் அப்பவே எனக்கு ஃப்ரெண்டு மாதிரின்ட்டு. எருமை மாடு அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படி பாவம் எதுவுமே தெரியாதுக்குள்ள பேந்துன்னு முடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ கரெக்டாக நீங்கள் ஜின்னோட ஒய்ஃபை பார்ப்பீங்க. அவங்கள பார்த்து கண்ணடிப்பாங்க. அப்போ நீங்கள் தானே ஏதோ பண்ணியிருக்கீங்க, எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் முணுமுணுத்துட்டு கிட்ட போவீங்க. ஸோ எனக்கு பண்ணீங்க, எனக்கு தெரியவே இல்லை. அப்போது அவங்க, இல்லடி இந்த மாதிரி அவர் சொன்னார், நம்ஜோன்னு சின்கிட்ட சொல்லியிருப்பார் போல். என்ன சொன்னார்? இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்களாடா, என்ன கொடுத்துலாம் சொல்லலன்னு கேட்கும்போது, எனக்கு இன்னும் நடக்கலடா, எனக்கு அது மாதிரி தோண மாட்டேங்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சொன்னாப்பில்லையா. அதனால் சரி நீயும் ரொம்ப பாவமாக இருக்கியா, பொண்ணது நேற்று அவனுக்கு கொடுக்குற பாலில் கொஞ்சம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து கொடுத்தேன்னு சொல்ல வந்தேன். அப்படின்னு பார்த்தா அவரை இத்தனை மாதத்தில் அவங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் போது நிறையவே அந்த மாதிரி குடிச்சிருக்காரு. அது அவங்களுக்கு போட தெரியல, நான் போடுற மாதிரி போட்டு கொடுத்தேன். அதான் நேற்று நைட் நடந்த சம்பவத்துக்கு காரணம். அக்கா போக்கா, சரி விடு. ஸோ நீங்கள் பேசிட்டு நின்றுட்டுருக்கும்போது அப்படி நம்ம நம்ஜன் மேலேருந்து கீழே வருவாரா. உங்களை பார்த்துட்டு கண்ணடிச்சிட்டு ஒரு மாதிரி பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டு, எனக்கு நீ சாப்பாடு வேணாம், வெளில சாப்பிட்டுக்கிறேன், ஒயன் ரெஸ்ட் எடு, அண்ணி பார்த்துக்கோங்க பத்திரமாவில். பார்த்துக்கிறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை இப்போ என்னண்ணா ஒரு மாதிரி பார்க்குற? ஒன்றும் இல்லைடா தம்பி, நீ போ. சரிதான், சரி பொண்டாட்டி வரேன். சரிங்க பாவா. ஸோ அப்படியே அவனும் போயிடுறான் வெளியே. தயாங்க, அண்ணா என்னடா இந்த கச்சாமாக்கு எதுனா கொடுத்துட்டு போயேன் போகும்போது. டேய் தயவு செய்து விருப்பத்துறா என்ன, மரியாதை ஓடி போயிடு. சரி ஜாலி மூடில் இருக்கேன்னு கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணுறீங்கோ? போடா போய் தொலைப்போ. கச்சாமா எத்துனா உச்சாமா போகாமல் ஆக்கி விட்ருவோம், பார்த்துக்கோ, ஓடி போயிடு. சரி எதனா ஆஃபீஸ் டென்ஷனில் இருப்பார். அப்படி உள்ளே வருமா நீங்கள்? சரி அதெல்லாம் இருக்கட்டும்,
இந்த மோதேவிக்கு யார் சொன்னா? அவங்க 2 பேருக்கு தெரியுது இருக்கட்டும். எனக்கு யார் சொன்னா? இதோ நிம்மி தான். நிம்மி வந்தா, ஐயோ நான் எதுவும் பண்ணலப்பா, நான் எதுவும் பண்ணல, நீ அவன்கிட்டே பேசிக்கோ. ஸோ ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுட்டு அப்படியே கடையை சாத்திட்டு கிளம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் யா, நீங்கள் பார்த்துருக்கிறது ட்ரீம்ஸ் வேர்ல்டு 7 கிங்ஸ். நான் தான் உங்கள் நிம்மி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மை லவ். எப்போவுமே ஹாப்பியாக இருக்கட்டா. லவ் யூ, பாய்.